வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது முதல்வனின் பிரதான செய்திகளோடு. விளையாடச் சென்ற 3 வயது குழந்தை உளவு இயந்திரத்தில் சிக்கிய சோகம், கிளிநொச்சியில் அதிர்ச்சி. பண்டத்தெரிப்பு பெரியவளவு பிரான்பெற்று முருகன் கோவிலில் நடந்தது என்ன? 400 பேரை நெருங்கிய கண் பாதிப்பு, மருத்துவ அறிக்கையில் வெளியான அதிர்ச்சி காரணம். இறுதி பயணத்திற்கு தயாரான நந்தா மாலினியின் பூதவுடல் இன்று நடைபெறும் இறுதிக்கிரியைகள். செல்வச்சந்நிதி ஆலயத்தில் வெற்றிலை மென்றவர்களுக்கு அதிரடி தண்டனை. இலங்கை வீதிகளில் தொடரும் மரண வேட்டை. 1749 உயிர்களை பறித்த விபத்துகள். சீன நாட்டவர் படுகொலை சம்பவத்தில் திடீர் திருப்பம். 3 சந்தேக நபர்களை தேடும் போலீசார் பொதுமக்களிடம் அவசர உதவி கோரல். சஜித் அழைத்த கூட்டம் கலந்து கொள்ள மறுத்த சட்டத்தரணிகள் சங்கம் வெளியான முக்கிய காரணம். தியானத்தில் இருந்தவர்களை தாக்கிய குண்டுகள். புத்த மடாலயத்தில் 14 பேர் பலி. மியான்மரில் அதிர்ச்சி சம்பவம். குப்பையை எரித்து மின்சாரம். அழுகிய உணவிலிருந்து வாகன எரிபொருள். சுவீடனில் நடப்பது என்ன? கிளிநொச்சி முரசுமூட்டை பகுதியில் வீட்டின் முன்றலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த உளவு இயந்திரத்தில் விளையாடிக் கொண்டிருந்த 3 வயது குழந்தை எதிர்பாராத விதத்தில் சிக்கி உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நேற்று இரவு இடம்பெற்ற இந்த சம்பவத்தில் உயிரிழந்த குழந்தையும் அவரது சகோதரரும் வீட்டில் நிறுத்தப்பட்டிருந்த உளவு இயந்திரத்தின் இழுவை பகுதியில் ஏறி விளையாடிக் கொண்டிருந்துள்ளனர். இதன்போது உறவினர் ஒருவர் உளவு இயந்திரத்தை இயக்கி குழந்தைகள் இழிவை பகுதியில் இருப்பதை அறியாத நிலையில் அதை முன்றலில் திருப்ப முயன்றதாக தெரிவிக்கப்படுகிறது. அப்போது உளவு இயந்திரத்தில் இருந்து குழந்தை தவறி கீழே விழுந்துள்ளது. இதனையடுத்து குழந்தை உளவு இயந்திரத்தின் பின்புற சக்கரத்தில் சிக்கி படுகாயமடைந்துள்ளது. உடனடியாக குழந்தை கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட போதிலும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளது. சம்பவம் தொடர்பாக உளவு இயந்திரத்தை இயக்கிய சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதுடன் கிளிநொச்சி போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். யாழ்ப்பாணம் பண்டத்தெரிப்பு பெரியவளவு பிரான்பெற்று முருகன் கோவிலில் நேற்று நடைபெற்ற திருவிழாவின் போது அதிகளவில் வான வேடிக்கைகள் வெடிக்கப்பட்டதாகவும் இசை நிகழ்ச்சியின் போது அதிக சக்தி கொண்ட லேசர் ஒளிக்கீட்டுகள் பயன்படுத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதன் பின்னர் அங்கிருந்த பலருக்கு கண்களில் எரிச்சல், பார்வை குறைபாடு உள்ளிட்ட பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. பாதிக்கப்பட்டவர்களில் சிறுவர்கள் மற்றும் பெண்களும் அதிகளவில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவத்தை தொடர்ந்து யாழ்ப்பாணம் போதன வைத்தியசாலையில் நூற்றுக்கணக்கானோர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். முதற்கட்டமாக 385 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக வைத்தியசாலை பணிப்பாளர் சத்தியமூர்த்தி தெரிவித்திருந்த நிலையில் பின்னர் சிகிச்சை பெற்றவர்களின் எண்ணிக்கை 400 கடந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் கண் வைத்திய நிபுணர் மலரவன் வெளியிட்ட மருத்துவ அறிக்கையில் அதிக செறிவுள்ள செயற்கை ஒளியான HID-யின் வெளிப்பாட்டினால் ஏற்படக்கூடிய கண் பாதிப்புகள் சிலரிடம் காணப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் கோவில் வளாகத்தில் பொருத்தப்பட்டிருந்த அதிக வலுகொண்ட சில மின் விளக்குகளை போலீசார் கைப்பற்றி ஆய்வுக்கு உட்படுத்தியுள்ளனர். அந்த விளக்குகளின் மின்சக்தி அளவு, அவற்றின் பயன்பாட்டு தன்மை மற்றும் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு அவை அனுமதிக்கப்பட்டவையா என்பது தொடர்பிலும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. ஒரு திருவிழாவை கொண்டாட சென்ற இடத்தில் 400க்கும் மேற்பட்டோர் கண் பாதிப்புடன் மருத்துவமனைக்கு செல்ல நேர்ந்த சம்பவம் யாழ்ப்பாணத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மறைந்த மூத்த இசை கலைஞர் நந்தா மாலினியின் இறுதிக்கிரியைகள் இன்று கொழும்பு பொருளை பொது மயானத்தில் நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவரது பூதவுடல் தற்போது பொதுமக்கள் அஞ்சலிக்காக நாவல விஜயபாகு மாவட்டத்தில் அமைந்துள்ள நந்தா மாலினி சங்கீத ஆசிரமத்தில் வைக்கப்பட்டுள்ளது. நந்தா மாலினியின் மறைவை தொடர்ந்து அவரது ரசிகர்கள், கலைத்துறையினர் உள்ளிட்ட பலரும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இலங்கையின் இசைத்துறையில் நீண்ட காலமாக முக்கிய பங்களிப்பை வழங்கிய அவர் தனது தனித்துவமான குரல் மற்றும் இசை பங்களிப்புகளால் பல தலைமுறை ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றிருந்தார். அவரது மறைவை அடுத்து அரசாங்கம் ஆகஸ்ட் 21, 22 மற்றும் 23 ஆகிய 3 நாட்களை தேசிய துக்க தினங்களாக அறிவித்துள்ளது. இதற்கமைய இந்த 3 நாட்களிலும் அனைத்து அரசு நிறுவனங்களிலும் தேசிய கொடி அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்படுகிறது. இந்நிலையில் இன்று நடைபெறவுள்ள இறுதி கிரிகைகளில் அவரது குடும்பத்தினர், கலைத்துறையினர், அரசியல் பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு இறுதியஞ்சலி செலுத்தவுள்ளனர். தொண்டைமனாறு செல்வச்சந்நிதி ஆலய சுற்றுப்புறத்தில் தடையை மீறி வெற்றிலை மென்றவாறு நடமாடிய 5 தலா 10,000 ரூபாய் வீதம் மொத்தமாக 50,000 ரூபாய் அபராதம் விதித்து பருத்துறை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. செல்வச்சந்நிதி ஆலயத்தின் வருடாந்த மகோற்சவம் நடைபெற்று வரும் நிலையில் ஆலய சுற்றுப்புற சூழலை வல்வெட்டுத்துறை நகரசபையினர் சுகாதாரமாக பேணி வருகின்றனர். மேலும் ஆலய சுற்றுப்புற பகுதி புகையிலை அற்ற மண்டலமாக சுகாதார தரப்பினரால் அறிவிக்கப்பட்டுள்ளது. இப்பகுதியில்
அப்பகுதியில் புகையிலை சார்ந்த பொருட்களை விற்பனை செய்வதும் பயன்படுத்துவதும் முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கடந்த ஆகஸ்ட் 20 ஆலய சுற்றுப்புறத்தில் வெற்றிலை மென்றவாறு காணப்பட்ட 5 எதிராக வல்வெட்டித்துறை நகர சபையின் பொது சுகாதார பரிசோதகர் ப. தினேஷ் பரத்துறை நீதவான் நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்தார். வழக்கு அன்றைய தினமே விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் சம்பந்தப்பட்ட 5 குற்றச்சாட்டை ஏற்றுக்கொண்டனர். இதையடுத்து ஒவ்வொருவருக்கும் 10,000 ரூபாய் வீதம் மொத்தமாக 50,000 ரூபாய் தண்டப்பணம் விதிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டின் ஆரம்ப நாள் முதல் நேற்று முன்தினம் வரை 1654 ஆபத்தான வாகன விபத்துகள் இடம்பெற்றுள்ளதாக போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் வீதி பாதுகாப்பு பிரிவுக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் WPJ சேனாதீர தெரிவித்தார். இந்த ஆபத்தான வாகன விபத்துகள் காரணமாக 1749 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். மேலும் பாரிய விபத்துகளால் 4556 பேரும் சிறிய விபத்துகளால் 7295 பேரும் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் எனவும் சேதங்களாக 3232 பதிவாகியுள்ளன எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். வீதி விபத்துகளில் உயிரிழந்தவர்களில் 576 பாதசாரிகள், 617 மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர்கள், 122 பின்னுக்கிருக்கும் பயணிகள், 119 மிதிவண்டி ஓட்டுநர்கள், 139 சாரதிகள் மற்றும் 173 பயணிகள் அடங்குவர் என்றும் அவர் தெரிவித்தார். கொழும்பு துறைமுக நகரில் தங்கியிருந்த 3 சீன நாட்டவர்கள் மீது தாக்குதல் நடத்தி அவர்களில் ஒருவரை கடத்தி சென்று கொலை செய்த சம்பவம் தொடர்பாக தேடப்பட்டு வரும் 3 சீன நாட்டைச் சேர்ந்த சந்தேக நபர்களை கைது செய்வதற்கு போலீசார் பொதுமக்களின் உதவியை கோரியுள்ளனர். கடந்த 2026/7/23 அன்று இடம்பெற்ற இச்சம்பவம் குறித்து கொழும்பு மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது. இச்சம்பவத்துடன் தொடர்புடைய 2 சீன நாட்டவர்கள் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். இதற்கமைய மேலதிகமாக 3 சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான விசாரணைகள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. குறித்த 3 சீன நாட்டவர்களும் தற்போது இலங்கையில் தங்கியிருப்பதுடன் சுற்றுலா விசாவில் வருகை தந்த இவர்களின் செல்லுபடியாகும் விசா காலம் முடிவடைந்துள்ளமை விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. மேற்படி சந்தேகத்திற்கிடமான 3 சீன நாட்டவர்களும் வேன் அல்லது கடல்வழி ஊடாக சட்டவிரோதமான முறையில் நாட்டை விட்டு தப்பியோடக்கூடும் என்பதால் அவர்களை கைது செய்ய பொதுமக்களின் ஆதரவை போலீசார் கோரியுள்ளதுடன் சந்தேக நபர்களின் புகைப்படங்களையும் ஊடகங்களுக்கு வெளியிட்டுள்ளனர். அதற்கமைய குறித்த சந்தேக நபர்கள் தொடர்பான ஏதேனும் தகவல்கள் இருப்பின் பொறுப்பதிகாரி கொழும்பு மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு 078591735 என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு அறிவிக்குமாறு போலீசார் பொதுமக்களை கேட்டுக் கொள்கின்றனர். 22வது அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர்களை தெளிவுபடுத்துமாறு கோரிக்கை விடுத்திருந்த கூட்டத்தில் பங்கேற்கப் போவதில்லை என இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் அறிவித்துள்ளது. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா இந்த கோரிக்கையினை முன்வைத்திருந்தார். இருதரப்பின் பங்கேற்பை உறுதிப்படுத்தும் வரை அந்த கூட்டத்தை ஒதுக்கி வைக்க வேண்டியிருக்கும் என இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் சில பிரதிநிதிகளை பாராளுமன்றத்திற்கு வரவழைத்து அவர்கள் முன்னிலையில் 225 பாராளுமன்ற உறுப்பினர்களையும் அழைத்து 22வது அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பான அவர்களின் நிலைப்பாட்டை முன்வைப்பதற்கு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச முயற்சித்தார். எனினும் இந்த முயற்சி பாராளுமன்ற நடைமுறைக்கு முற்றிலும் முரணானது என ஆளுங்கட்சி தொடர்ச்சியாக சுட்டிக்காட்டியது. இவ்வாறான பின்புலத்தில் எதிர்க்கட்சித் தலைவரால் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த கூட்டத்தில் பங்கேற்கப் போவதில்லை என இலங்கை சட்டத்தரணிகள் சங்க தலைவர் சட்டத்தரணி ரஜீவ் அமரசூரிய அறிவித்துள்ளார். நேற்றைய சபை அமர்வில் இடம்பெற்ற செயற்பாடுகள் மற்றும் அவ்வாறானதொரு கூட்டம் தொடர்பில் அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை கருத்தில் கொள்ளும் போது பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இவ்வாறானதொரு வாய்ப்பை வழங்க அரசாங்கம் விருப்பம் தெரிவிக்கவில்லை என்பதால் இது தொடர்பில் இணக்கம் இல்லை என்பது தெளிவாகியுள்ளதாக அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்றைய பாராளுமன்ற சபை அமர்வில் அரசாங்கம் விடுத்த அச்சுறுத்தலே அரசாங்கத்தின் நிலைப்பாடாக அமைந்துள்ளதாக சட்டத்தரணிகள் சங்கம் சுட்டிக்காட்டுகின்றது. மியான்மரின் மத்திய பகுதியில் உள்ள சாகைங் பிராந்தியத்தில் புத்தமடாலயம் மீது நடத்தப்பட்டதாக கூறப்படும் ராணுவ வான் தாக்குதலில் 14 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் 20 பேர் காயமடைந்துள்ளனர். மியாங் நகரில் இருந்து சுமார் 75 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஸ்வெல்லேஓ கிராமத்தில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. அங்குள்ள புத்தமடாலயத்தில் ஒரு வார கால தியான நிகழ்ச்சி நடைபெற்று வந்த நிலையில் அதில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் இன்று காலை சுமார் 9 மணியளவில்
மடாலய வளாகத்திற்குள் ராணுவ விமானம் குண்டுகளை வீசியதாக உள்ளூர் மக்கள் தெரிவித்துள்ளனர். சுமார் 15 நிமிட இடைவெளியில் 2 குண்டுகள் வீசப்பட்டதாகவும் இதில் 3 பெண்கள் உட்பட 14 பேர் உயிரிழந்ததுடன் 20 பேர் காயமடைந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரண்டாவது குண்டு மடாலயத்திற்கு அருகில் இருந்த வீடொன்றையும் தாக்கியதாக கூறப்படுகிறது. தாக்குதலை தொடர்ந்து அப்பகுதியில் இருந்த மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேறியுள்ளனர். மியான்மரில் 2021ஆம் ஆண்டு ராணுவம் ஆட்சியை கைப்பற்றியதை தொடர்ந்து ராணுவத்திற்கும் ஜனநாயக ஆதரவு அமைப்புகளுக்கும் இடையே தொடர்ந்து மோதல்கள் இடம்பெற்று வருகின்றன. இந்த மோதல்களின் ஒரு பகுதியாக பொதுமக்கள் வசிக்கும் பகுதிகளிலும் அடிக்கடி வான் தாக்குதல்கள் நடத்தப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. பொதுமக்கள் மீதான இத்தகைய தாக்குதல்கள் குறித்து ஐக்கிய நாடுகள் சபையின் விசாரணையாளர்களும் கவலை வெளியிட்டுள்ளனர். வீடுகள், பாடசாலைகள் மற்றும் இடம்பெயர்ந்தோர் முகாம்கள் மீது நடத்தப்பட்ட வான் தாக்குதல்கள் தொடர்பான ஆதாரங்கள் சேகரிக்கப்பட்டு வருவதாக ஐநா விசாரணை அமைப்பு தெரிவித்துள்ளது. பல நாடுகளில் குப்பைகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் சுவீடன் மற்றும் மற்ற நாடுகளிடம் இருந்து குப்பைகளை பணம் கொடுத்து வாங்கி அதிலிருந்து மின்சாரம் மற்றும் எரிபொருள் தயாரித்து வருகிறது. குப்பைகளை கொட்டுவதற்கே இடமில்லாததால் அல்ல, குப்பைகள் போதாததால் வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யும் அளவுக்கு சுவீடன் தனது கழிவு மேலாண்மை முறையை மாற்றியுள்ளது. ஒரு டன் குப்பைக்கு $43 கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனால் இங்கிலாந்து, நார்வே உள்ளிட்ட நாடுகள் குப்பைகளை சுவீடனுக்கு அனுப்புகின்றன. சுவீடனின் கழிவு மறுசுழற்சி அமைப்பு உலகின் முன்னணி அமைப்புகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. நாட்டில் உருவாகும் குப்பைகளில் 99% மறுசுழற்சி செய்யப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் நாட்டில் 30க்கு மேற்பட்ட மறுசுழற்சி ஆலைகள் இயங்கி வருகின்றன. இந்த ஆலைகளில் குப்பைகள் அதிக வெப்பநிலையில் எரிக்கப்படுகின்றன. இதிலிருந்து உருவாகும் நீராவியை பயன்படுத்தி மின்சார உற்பத்தி செய்யப்படுகிறது. குளிர்ச்சியான காலநிலை நிலவும் சுவீடனில் வீடுகளை கதகதப்பாக வைத்திருக்க பயன்படுத்தப்படும் மாவட்ட வெப்பமயமாக்கல் அமைப்புக்கும் இந்த ஆலைகளில் இருந்து கிடைக்கும் வெப்பம் பயன்படுத்தப்படுகிறது. அதேபோல் உணவு கழிவுகள், அழுகிய காய்கறிகள் உள்ளிட்ட உயிரியல் கழிவுகள் தனியாக பிரிக்கப்பட்டு அவற்றிலிருந்து பயோகேஸ் தயாரிக்கப்படுகிறது. இந்த பயோகேஸ் பொது போக்குவரத்து உள்ளிட்ட வாகனங்களுக்கு எரிபொருளாகவும் பயன்படுத்தப்படுகிறது. குப்பைகளை எரிப்பதால் வெளியாகும் நச்சுப் பொருட்களை கட்டுப்படுத்த நவீன வடிகட்டுதல் தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்படுவதாக சுவீடனில் கழிவு மேலாண்மை அமைப்பு தெரிவிக்கிறது. மேலும் குப்பைகளை எரித்த பின்னர் கிடைக்கும் சாம்பலில் இருந்து லோகங்கள் பிரித்தெடுக்கப்படுகின்றன. மீதமுள்ள சாம்பல் கட்டுமான பணிகள் மற்றும் சாலை அமைக்கும் பணிகளிலும் பயன்படுத்தப்படுகிறது. அதாவது மற்ற நாடுகளுக்கு குப்பையாக தெரியும் பொருட்களை சுவீடன் வளமாக மாற்றி அதிலிருந்து மின்சாரம், வெப்பம் மற்றும் எரிபொருளை உருவாக்கி வருகிறது. இத்துடன் முதல்வனின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றது. தொடர்ந்தும் முதல்வனின் செய்திகளோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.